ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் அன்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகின்றார், தன்னையே நாளும் தருகின்றார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இரவுணவு வேளையிலே ஆண்டவரின் மாறுபக்கமாய் சாய்ந்திருந்த யோவான் இவரே, விண்ணக மறைபொருள் அப்புனிதர் திருத்துவதற்கு வெளிப்படுத்தப்பட்டது. வாழ்வளிக்கும் வார்த்தைகளை உலகெங்கும் பரவ செய்தவர் இவரே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடொன்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதர சொல்லி இன்று திருச்சபை யோவான் நற்செய்தியாளருமான யோவானுடைய விழாவை கொண்டாடுகின்றது. ஒரு இயேசுடைய அன்புச்சீடராக 12 அப்போஸ்தலராக இருந்து தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஆழமான கருத்துக்களை நற்செய்தி வழியாக தந்த ஒருவர். அவருடைய வாழ்வு எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து அவர் இயேசுவிலே வைத்திருந்த பெற்றுறுதி விசுவாசம் எங்கள் வாழ்வை ஊக்கப்படுத்த இந்த பலியிலே கொண்டாடுவோம். சோரசோரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதியாக தங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம்முடையவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். என்ற கீதத்தை பாடுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத உன்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே,
மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருளும். உலகின் பாவம் போக்குபவரே தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் இறைவனின் மாட்சியுள்ள நீரே. மன்றாடுவோமாக. நிறைவார்த்து துறானுடைய ஜோவான் வழியாக உம்முடைய வார்த்தையின் வரை உண்மைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையிலே கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவித்தலுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவிக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் நம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். முதல் வாசகம் புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளர் எழுதிய வாசகம். இறைவார்த்தைகள் அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 தொடக்கம் 4 வரை. சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கின்றோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவாமை வாழ்த்துகின்றோம். ஆண்டவர் நீர் என போற்றுகின்றோம்.
மறை சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் நம்மிடம் போற்றுமே. அல்லேலூயா. லூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 தொடக்கம் 8 வரை. வாரத்தின் முதல் நாள் அன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சிலரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறிந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனர் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சிலரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சிலர் பேதுருவை விட விரைவாய் ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதைக் கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலே சீமோன் பேதுரும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணியையும் இயேசுவின் தலை மூடியிருந்த துணியையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த திரு அவை புனித யோவான் திருத்தூதர் நற்செய்தியாளருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. 4 நற்செய்தியாளர்களில் புனித யோவானுடைய நற்செய்தி வித்தியாசமானது, கடினமானது, ஆழமான இறையியல் கருத்துக்களை உள்கொண்டது, இலகுவாக புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அவர் இயேசுவோடு வைத்திருந்த ஆழ்ந்த அனுபவம், ஆழ்ந்த உறவு, அதை பற்றிய தியானத்தின் அடிப்படையிலே அவர் நற்செய்தி எங்களுக்கு தந்திருக்கின்றார். நாங்கள் நற்செய்தியினுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இவ்வாறு செபுதனுடைய மக்களான யாகப்பர், அல்லப்பர் என்று அழைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த 3 சீடர்கள், யாயப்பர், யாகப்பர், அருளப்பர், யோவான் இயேசுவினால் மிகவும் நெருக்கமாக பணிகளுக்கு எடுத்து செல்லப்பட்டவர்கள். முக்கிய தருணங்களிலே இவர்களை இயேசு கொண்டு போய் அவர்களுக்கு அனுபவம் கொடுத்தார். இவற்றிலும் சிறப்பாக யோவான் இயேசுவினால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர் என்று நாங்கள் நற்செய்தியை காணுகின்றோம். இவ்வாறான யோவான் எங்களுக்கு தந்த நூல் ஒன்று புனித யோவான் நற்செய்தி, மற்ற திருவெளிப்பாடு. அடுத்ததாக நாங்கள் காணுகின்ற கடிதங்களிலே யோவானுடைய 1, 2, 3 கடிதங்கள் இவரால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக இந்த யோவான் தன்னுடைய வாழ்விலே அவர் இயேசுவுக்கு பிரியமானவராக உகந்தவராக இருந்தார். இந்த நற்செய்தியின் பிரகாரம் அவர் கல்லறையை தேடி இயேசுடைய மரணத்தின் பின்னர் அவருடைய பெண்கள் சொன்ன கருத்தை கேட்டு, செய்தியை கேட்டு மகதலா மரியாவுடைய செய்தியின் வழியாக அங்கே கல்லறையை ஓடிச் சென்று பார்க்க ஓடினார்கள். யோவான் இளமையாக இருந்ததனால் வேகமாக ஓடி முன்னே சென்று விட்டார். அவர் கல்லறை விட்டு பார்த்து உள்ளே நுழையவில்லை. அவர் உள்ளத்திலே தயக்கம் இருந்தது, பயம் இருந்தது, விசுவாச குறைவும் இருந்தது. அதைவிட மூத்த சீடர் பேதுருவுக்கு இடமிட்டு கொடுப்பதற்காக மரியாதையாக அவர் காத்திருந்தார். பேதுரு வந்ததும் அவருக்கு முன்னிடம் கொடுத்து அவரை உள்ளே விட்டு பின்னர் அங்கே சென்றார். அங்கே அவர்கள் பார்த்தது வெற்று கல்லறை, இயேசுவின் உடலை காணவில்லை. எனவே அவர்கள் படிப்படியாக இயேசு சொன்னதை நம்பினார் என்று சொல்லப்படுகின்றது. யோவானை அன்றைய காலத்திலே வேத கலாமணிகளின் பொழுது அவருக்கு பல துன்புறுத்தல் கொடுத்தார்கள். கொதிக்கும் எண்ணெயிலே போட்டார்கள், அவர் சாகவில்லை. பின்னர் பத்மோஸ் தீவிலே போய் தன்னுடைய கடைசி காலத்தை அங்கே அவர் செலவழித்தார் என்றும், சிறப்பாக அவர் எல்லா சீடர்கள் மத்தியிலும் அவர் இயற்கை மரணம் எய்தினார். ஏனைய அப்போஸ்தலர்களும் அவர்களெல்லாம் இயேசுவுக்காக, திருமறைக்காக அவர்கள் மறை சாட்சிகளாக மரித்தார்கள். யோவான் மாத்திரம் 12 சீடர்களில் ஒருவர். அவர் இயற்கை மரணம் எய்தி அவருடைய நற்செய்தி, யோவான் நற்செய்தியை எழுதினார். இறுதியான நற்செய்தியாக எழுதினார். மிகவும் ஆழமான உண்மைகள் பொதிந்த முறை உண்மைகளை எங்களுக்கு அள்ளித்தருகின்ற ஒரு அற்புதமான செய்தி. எனவே இந்த யோவானுடைய வாழ்வு
நாமும் கிறிஸ்துவிலே பற்றுறுதி கொண்டு அவரோடு நெருக்கமாக வாழவும், அவரை அறிந்து அவருடைய பிள்ளைகளாக வாழவும் அவர் அழைக்கின்றார். இந்த அழைப்புக்கு நான் செவிசாய்த்து வாழ இந்த பலியிலே வரம் கேட்போம். ஆமென். பாடலன் 132 132. நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. மலராக என் நெஞ்சம், கனியாக என் கண்கள், நெல்மணியாய் நான் சிந்தும் வியர்வை துளி. திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். திராட்சை ரசமாக என் கண்ணீர், அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். இறைவா உன் திருப்பலி பீடம் வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களதுமான இத்திருப்பலி இல்லாமல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்துமை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து உமது திருத்தூதர் யோவான் நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வுதரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்கள் இத்திருவிருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை முற்புக்குரிய செயலுமாகும். இவ்வாக்கு மனிதனானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக முதுமாட்சியினுடைய எங்களுடைய மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காணுகின்றோம். அருளியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேராய் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திருந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் திருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் திருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெழுது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறுத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணன்று ஊழியம் புரிய தகுதி உள்ளவங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபை நினைவு கூர்ந்தலும் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களால் ஞான பிரகாசம் இல்லா திருநிலையினாய் அனைவரோடும் முதலவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலம் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரின் மீது இரக்கமாயிரும். கடவுளின் அன்னை தாயான புனித மரியாவுடைய கணவரான யோசே, புனித திருத்தூதர்கள், புனித யோசபாஸ், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற புனித அருளப்பர் மற்றும் எங்களது பங்கின் பாதுகாவலர் திருமுழுக்கு யோவான், உலகிலே மொக்கோந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கண்ணையால் தொடப்பெற்று இயேசு கற்பித்த பிரகாரம் உன்னத தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு செபிப்போம். உன்னதிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் உணவை உங்களுக்கு எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், பலவிதமான வாழ்க்கையின் போராட்டங்கள் அனைத்திருந்த எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் அன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே, உங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமடி திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ சர்வேசனுடைய சமரி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
சுமரியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோரும். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். அவர் வார்த்தை மட்டும் சொல்லியும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நேசம் உன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் நீவனெங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். நெஞ்சம் நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாழுதே, என்ற உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாழுதே, என்ற உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வா வா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நேசம் முன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவனெங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா மனிதனான வார்த்தையை திருத்துதராவிட யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய இந்த மறைபொருள் வழியாக அந்த வார்த்தை எங்களிடையே குடிகொண்டவராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக மெய்மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒரே ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. இறைவனை மயிலவரையும் அன்பு செய்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. ஜூபிலி ஆண்டு வேண்டுதல் சமம். உள்ளத்திருக்கிற தந்தையே, உம் திருமகன் மங்கள் சோனமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலேயும் முதரசின் வருகைக்கான புனித நோக்கை எம்மில் முன்னடை செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு மதுமாட்சி அன்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் வரச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக நம்மை உருமாற்றுகின்ற முதலையமில் பொழிவீராக. யூபினார்கள் உன்னக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பினான இடம் உள்ள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகை மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் முன்னன்று மக்காலத்துக்கும் விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட, மன்னோரு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க. விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட, மன்னோரு வந்து பாடும்
என்னை ஏன் துறந்தாயோ எம் தாழ்ந்த உள்ளம் தன்னில் நீ வந்தருள்வாயோ விண்ணோர் மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட மண்ணோரு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.